ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து ஸ்டஃப். வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சு எப்படி ஒரு கிராஃப்ட் செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு சாட்டன் ரிப்பன் வேணும். இந்த ரிப்பனில் வந்துட்டு சைடில் ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இப்படி பிரித்து விட்டால் மட்டும்தான் நீங்கள் ரிப்பனை வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் வர ஃபோட்டோஸில் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ரிப்பனை ஃபுல்லாக பிரிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸை பிரிக்கணும். ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்திருக்கேன். அது மேலே ஹாட் க்ளூ கன்னால் ஒட்டிக்கிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். இல்லைனாக்கா இது தேவையில்லை. நீங்கள் வெறும் பாட்டிலில் கூட செஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இது நான் ஏன் பண்ணுறேன்னாக்கா, மேலே நான் வந்துட்டு ரிப்பன் தொங்க விடுறப்போ அது தரையில் படும். பாட்டில் டேரெக்டாக தரையில் வச்சேன்னா. இதை நீங்கள் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்துட்டு கீழே இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ரிப்பன் இது போல் ஒரே அளவாக நீங்கள் மடிச்சுக்கோங்க, ஒரே லென்த்தில். அதுக்கப்புறம் இது தனித்தனி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பீஸாக அளந்து கட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக இது போல் நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடித்தாச்சு, கட் பண்ணிக்கலாம். இது போல் வீட்டில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்டை வச்சு நீங்கள் ஒரு கிராஃப்ட் செய்யணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய கிராஃப்ட்ஸ் போடுறேன், வீடியோஸ் போடுறேன். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் ஈவனாக நிறைய பீசஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரிப்பன் வந்துட்டு டுவர்ட்ஸ் அப் இருக்கிற மாதிரி தான் ஒட்டணும். இது போல் தான் நிற்கும். பட் நீங்கள் ரிப்பனை பிரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கீழே வளைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஹாட் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, யூ கேன் யூஸ் எனி க்ளூ. வேறு ஏதாச்சும் கம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் ஒட்டியாச்சு. இப்போ ஒரு ரிப்பனாக எடுத்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நூலை மட்டும் பிடிச்சி இழுத்திங்கன்னா இது போல் பிரிஞ்சு வரும் ரிப்பன். டன். இது போல் எல்லா ரிப்பனையும் நம்ம பிரிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இன்னும் நம்ம 2 லிட்டர் பாட்டில் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, 2 லிட்டர் பாட்டில், அந்த 2 லிட்டர்ஸ் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போல் வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஷோ கேஸில் கூட நீங்கள் வைக்கலாம். இது போல் இந்த கிராஃப்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த நூல் பிரிக்கிறீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுற வேணாம். பாட்டிலுக்குள்ளே வந்துட்டு இந்த நூல் தான் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதே போல் செகண்ட் லேயரும் நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். ஈவன் இதை நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கூட சொல்லித்தரலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செகண்ட் லேயரும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பிரிச்சிடலாம். நம்ம நார்மலாக பெரிய கோம்பு வச்சுருப்போம்ல, அது இருந்தால் கூட நீங்கள் அதால் லேசாக ப்ரஷ் பண்ணி விடலாம். இதை கொஞ்சம் ஈவனாக வந்துடும். ஓகே, இந்த ரவுண்டையும் அப்படியே பிரிச்சிடலாம் ஃபுல்லாக. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த நூல் வராது, பிகாஸ் கீழே ஸ்டிக் பண்ணியிருக்கிறதுனால. அப்போ நீங்கள் அந்த இடத்தோட கட் பண்ணிவிடுங்க அந்த நூலை.
நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் பிரிக்க சொன்னேன் இல்லையா, சைடில் ரிப்பனோட சைடில், அதை பிரித்தா மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும் ரிப்பனை. இப்போ 3rd லேயரும் எடுத்துடலாம் நூல். ஓகே, டன். இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் கூட இதில் ஒட்டலாம். இதை ஃபஸ்ட் எடுத்துடலாம். அந்த ரிப்பனோட த்ரெட்டை பிரிக்கிறப்போ மறக்காமல் கீழே ஸ்டிக் பண்ணியிருக்க இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை மறந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்துட்டிங்கன்னா அது பிஞ்சிட்டு வந்துடும் ரிப்பன். ஸோ அது 2 வேலை வச்சுரும். அகெயின் நீங்கள் ஸ்டிக் பண்ணி அப்புறம் திரும்ப ரிப்பன் பிரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இடத்துல ஒரு கை வச்சுட்டு ரிப்பன் பிரிங்க. இது நம்ம நான் சொன்ன போல் பெரிய பாட்டிலில் நீங்கள் செஞ்சு இதை நம்ம ஷோஃபா பக்கத்தில் அங்கெல்லாம் கூட இதை ஒரு ஹோம் டெக்கராக வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க லிவிங் ரூமுக்கு. இப்போ 4th லேயர் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த 4th லேயரும் நம்ம இது போல் ரிப்பன் பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் 5th லேயர் ஒன்று ஸ்டிக் பண்ணி அது நீங்கள் ரிப்பன் பிரிக்காமல் அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் காட்டுறேன் எப்படின்னு. பட் ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன் ரிப்பனை. இது போல் நம்ம இந்த பாட்டிலோட டாப் வரைக்கும் லேயர் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுமாரி ரிப்பன் பிரித்து விட வேண்டியதான். நீங்கள் மல்டி கலர் கூட யூஸ் பண்ணலாம், ஒரே கலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்த நூல் எல்லாத்தையும் அந்த பாட்டிலுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். இப்போது பாட்டிலுக்குள்ளே போட்டாச்சு. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ப்ளூவாக தெரியும் உள்ள. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. மேலேயும் லாஸ்ட் லேயர் ஒட்டியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த நெக்கில் இருக்க ப்ளூ கலர் லைனை கூட கட் பண்ணிடலாம் நீங்கள். நான் இப்போ இதை வந்துட்டு கீழே லைட் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வச்சு காமிச்சிருக்கேன். சாதாரணமாக இது போலயே நம்ம ஒரு ஹோம் டெக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ளூ கலர், பிங்க் கலர் இதெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த பாட்டிலோட நெக்கில் வந்துட்டு ஒரு த்ரெட்டு கட்டிக்கோங்க. அதை நீங்கள் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணி விடலாம். கீழே அந்த கப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வால் ஹேங்கிங் பண்ணுறப்போ இது போல் பண்ணிக்கலாம். நான் கப் எடுத்துட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இன்னும் நிறையா கிராஃப்ட்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். See you in next video. Bye bye.